சாம்சங்கோட ஃப்ரிட்ஜ் போர்டு ஓல்டு மாடலு. ஓகேங்களா, லேட்டஸ்ட் மாடல் ஓரளவு எல்லாருக்கும் செக் பண்ண தெரியும். அது ஓல்டு மாடல். இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இது மெயின் ரிலே, கம்ப்ரஸர் ரிலே, இது ஹீட்டர் ரிலே. ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜாக்குக்கு பக்கத்தில் ஒன்று ஒன்றா எழுதியிருக்கும். இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா FLED, RLED, VLED அப்படின்னு போட்டிருக்கா. Fங்கிறது ஃப்ரீசர், Rங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர், Vங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறியில் வந்து பாக்டீரியாஸ்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்காக சில இதில் UV லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இல்லை ப்ளூ கலர் LED அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே LED இது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளேக்குள்ளே ஜாக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, டோர் சுவிட்சு, DSNR, RSNR ரெண்டு SNRனு போட்டிருந்தா தான் சென்சார். NSNன்னு போட்டிருந்தாலும் சென்சார் தான், SNRனு போட்டிருந்தாலும் சென்சார் தான். ஓகேங்களா, இதில் ரெண்டு சென்சார் இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சென்சார் தான். இப்போ ஃபேன் மோட்ரு நீங்கள் ஓட்டி செக் பண்ணணுன்னா இந்த டோர் சுவிட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃபேன் மோட்ரு ஓடாது. ஓப்பனில் நார்மலாக அதை கனெக்ட் பண்ணாமல் செக் பண்ணிங்கனாலே ஃபேன் மோட்ரு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் சுவிட்ச் வந்து ஒரு பின்னு தான் இருக்கும். மொத்தம் 5 பின் இருக்கா. இதில் நம்ம சென்சார் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். சென்சார் கனெக்ட் பண்ணால் தான் நம்ம அவுட்புட்டே செக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இது ஒரு சென்சார், இது ஒரு சென்சார். 5K இல்லை 10 kilo ohms, 5 kilo ohms இல்லை 10 kilo ohms இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு அவுட்புட் ஆக்டிவேட் ஆகும். சில மாடலில் 5K போடணும், சில மாடலில் 10K போடணும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, லைனு, N1 கம்ப்ரஸர், டிஃப்ராஸ்ட் ஹீட்டர். N1ங்கிறது லூப்பு. ஓகேங்களா, கண்டினியூட்டி தான் இருக்கும் இதுக்கும். கம்ப்ரஸர் இது பெரிய ரிலே, ஹீட்டர் வந்து இந்த குட்டி ரிலேலேருந்து வரும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹீட்டருக்கு சப்ளை வந்துட்டு தான் முக்கால்வாசி இப்போ இருக்கிற போர்டும் சரி, அப்போ ஓல்டு மாடல் முக்கால்வாசி போர்டில் பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு சப்ளை வந்துட்டு தான் கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சப்ளை போகும். ஓகேங்களா, இது நார்மலாகவே எல்லா மாடல்லையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, டிக்குன்னு ஒரு சவுண்ட் இருந்தால் பாருங்கள், ஹீட்டர் சப்ளை வந்துருச்சா, ஹீட்டருக்கான சப்ளை. ஓகேங்களா, ஹீட்டர் லைன்லேருந்து நமக்கு இப்போ இங்கே பாருங்கள் கட் ஆகிடுச்சா, கட் ஆகிட்டு இப்போ கம்ப்ரஸர் சப்ளை வந்துருக்கும். கம்ப்ரஸர் சப்ளை வந்துருச்சு. இப்போ இந்த சென்சார் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி அவுட்புட்ஸ்லாம் வரும். சென்சார் இல்லாமலும் சில மாடலில் செக் பண்ண முடியும். சில மாடலில் சென்சார் க்ளோஸ் பண்ணால் தான் செக் பண்ண முடியும். சில மாடலில் வந்து ஒரு மாடல் ஒரு மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி சென்சாரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே செக் பண்ண முடியும். சில மாடலில் சென்சாரே இல்லைனா ஹீட்டருக்கு மட்டும் சப்ளை போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியும் இருக்காகும் சில மாடலு. ஓகேங்களா, இப்போ ஹீட்டருக்கு சப்ளை போயிட்டே இருந்தால் ஹீட்ரு ஓவராக ஹீட் ஆகிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் உள்ள கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. பைமெட்டல் இல்லை டிஃப்ராஸ்ட் சென்சார்னு வச்சுருப்பாங்க. இந்த மாடலெல்லாம் பைமெட்டல் இருக்கும். பைமெட்டல் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஹீட்டர் ஒர்க் ஆகும். பைமெட்டல் க்ளோஸ் ஆகலை, ஐஸ் இல்லை அப்படின்னா பைமெட்டல் க்ளோஸ் ஆகாது. ஓப்பனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சப்ளை போகுமே தவிர ஹீட்டர் ஆன் ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒன்று இது பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, அவுட்புட் வந்துருச்சு. பக்காவாக இருக்குங்களா. ஓகே, ஒரு போர்டும் ஒரு மாதிரி செக்கிங்கில் இருக்கும். நீங்கள் மெயினாக வந்து ஃப்ரிட்ஜ் போர்டு, வாஷிங் மிஷின் போர்டு இதெல்லாம் செக் பண்ணால், வாஷிங் மிஷின் போர்டில் பார்த்தீங்கன்னா டாப் லோடாக இருந்தால் டோர் சுவிட்சும் சென்சார் லைன் ப்ரெஷர் சென்சாரும் க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் போர்டு செக் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் போர்டாக இருந்ததுன்னா சென்சார் இந்த மாதிரி இந்த சென்சார் R சென்சார், F சென்சார் அந்த மாதிரி இருக்கும். இல்லை டிஃப்ராஸ்ட் சென்சார் அந்த மாதிரி 2-3 மாடல் இருக்கும். லேட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ராஸ்ட் சென்சார்லாம் வரும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் போர்டு செக் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியாக இருந்ததுன்னா இன்டோரில் ரூம் சென்சார், காயில் சென்சார் க்ளோஸ் பண்ணணும். அவுடோர்னால் அதுக்கு தகுந்தான சென்சார்ஸ், அதாவது இதெல்லாம் இன்புட்ஸ்னு சொல்லுவோம். நான் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவேன். இன்புட்ஸ்னு எதெல்லாம் சொல்கிறனோ அந்த இன்புட்ஸ்லாம் க்ளோஸ் ஆனால் தான் போர்டு ஃபஸ்ட்டு ஃபர்தராக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இன்புட்ஸில் ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுனாலே உங்களுக்கு போர்டில் உடனே எரர் வந்துடும். இந்த போட்ட உடனே எரர் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எரர் வந்ததுன்னா இன்புட்ஸில் ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எரர் வந்ததுன்னா அதோட அவுட்புட்ஸ்னால் ஃபேன் மோட்டராக ஃபீட்பேக்காக இருக்கலாம், கம்ப்ரஸர் ஃபீட்பேக்காக இருக்கலாம். அதுக்கு என்னென்ன ஃபீட்பேக்லாம் வருதோ அதோட ஃபீட்பேக்கில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா போட்டதுக்கப்புறம் எரர் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் அதுக்கப்புறம் உள்ள எரர், ஃப்ரண்ட் எரர், முன்னாடி எரர், இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா ஈஸியாக ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு போர்டோட ப்ராப்ளம்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பவர் செக்ஷன் ஒர்க் ஆகலையா, அது தனி செக்ஷன், இது ஒர்க் ஆகலையா, அது தனி செக்ஷன், ஒன்று தனித்தனி செக்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.